நகரங்களில் வசிப்போர் இழப்பதும் பெறுவதும் என்ன என்றும் அடுத்த தலைமுறைக்கு நகர வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் கிருஷ்ணகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வில்லேஜ் லேடிஸ் இன்னைக்கு இண்டிபெண்டா ஒரு அக்ரிகல்ச்சர் செஞ்சு அவங்க சம்பாதிக்க தெரியுது. எல்லா வில்லேஜ் லேடிஸ்க்கும் அவங்களுக்கு ஏர்ன் பண்ண தெரியுது. அவங்களுக்கு இன்னைக்கு அவங்கள இடத்துல தனியா விட்டா கூட அவங்களுக்கு ஏர்ன் பண்ண தெரியுது. அது நகரத்துல இருக்க லேடிஸுக்கு தெரியுமானா இன்னொரு இடத்துல வேலை பண்ணதான் தெரியுது அடிமையா, தவிர ஓன் பிஸ்னஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியல. நகரத்துல இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் ஒருத்தர் கீழே தான் வேலை பண்றோம், அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வில்லேஜ் லேடிஸ் பார்த்தா இண்டிபெண்டா ஏர்ன் பண்றாங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் எனக்கு தெரியுது, நகரத்துக்கும் வில்லேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நகர வாழ்க்கைன்னு எடுத்துக்கினா நன்மைகள் நிறைய இருக்குது சார். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு அனைத்து வகையான பள்ளிகளும் இருக்குது, அதில் நல்ல எஜுகேஷன் கிடைக்குது. இப்போ இருக்கிற வேலை திண்டாட்டத்தில் நல்ல வேலைகள் அதிகமாக கிடைக்குது சார். அடுத்த தலைமுறை நகர வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், நல்ல படிப்பு முக்கியமாக நல்லா கிடைக்கும் சார் பசங்களுக்கு. சார் நகரங்களில் முக்கால்வாசி என்ன இழுக்கிறோன்னா, நாங்கள் சுத்தமான காற்றை இழுக்கிறோம். இந்த ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, எங்கே போனாலுமே சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போக முடியறதில்ல. டைமிங் ரொம்ப இதாகுது. அதனால் ரொம்ப நாங்கள் அதை இழுக்கிறோம். என்ன ஒன்று எதுனா எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது, ஏதாவது ஒன்றா டக்குன்னு நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்ரேஷன்றது என்னென்னா ஒரு பொல்யூஷனில் ஒரு இயற்கை காற்று மாசுபாடு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர டைமிங்க்கு ஓடிட்டே இருக்கணும் ஜனங்க. அந்த டைமிங் கூட சீக்கிரமா போனாலும் அது கொஞ்சம் இதாக தான் கஷ்டமா தான் தெரியும் அவங்களுக்கு. அந்த வில்லேஜ்ல இருக்கிற அந்த ஒற்றுமை நகரத்துக்குள்ள இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லதான். இப்போ வில்லேஜ்ல நம்ம ஒரு ஊருக்குள்ள போயிட்டு சும்மா ஒருத்தவங்கிட்ட ஏன்னு கூட பேசிட முடியாது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. நகரத்துல நான் போய் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை கேட்க யாரும் இல்லை, போலீஸ் மட்டும் தான் வரணும் என்னை கேட்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பப்ளிக் சரௌண்டிங்கும் ஒரு கேதரிங்கும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு நான் ஃபீல் பண்றேன். நகரம் என்னை கேட்டீங்கன்னா பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு, நம்ம எதை எடுத்துக்கிறோன்றதுதான் மேட்ரு. ஒரு சுகாதாரமற்ற ஒரு சூழலும், யாரு கூடயும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இந்த ஃபோன் இந்த நெட்ஃப்ளிக்ஸு இந்த திரைக்கவர்ச்சி இதில் எல்லாம் அவங்கவுங்க சுயநலமாக மாறிடுவாங்க நான் நினைக்கிறேன். பட் எல்லாரும் இதெல்லாம் இந்த ஃபோன் இதெல்லாம் விட்டுட்டு பழைய மாதிரி இந்த பீப்புள்ஸோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன். நகரங்களில் வசிப்போர் இழப்பதும் பெறுவதும் என்ன என்பது குறித்து கிருஷ்ணகிரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.